சார், நாங்க முன்னாடி சொல்லிட்டோம், உண்மையான பாமக என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை துவங்கி அதனுடைய தொடர்ச்சியாக பாட்டாளி மகிழ்ச்சி என்று உருவானது. அதை உருவாக்கியவர், உழைத்தவர், தன்னுடைய வேர்வை ரத்தமாக சிந்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் இருக்கும் இடமே பாட்டாளி மகிழ்ச்சி. மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த நிலையிலையும் பாட்டாளி மகிழ்ச்சி கூட்டணி ஐயா தான் பேசுவார், அவரே இறுதி செய்வார். தேர்தல் ஆணையத்துல நான் கேட்கிறேன், எந்த கடிதத்துல தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியில கடிதம் கொடுத்துருக்கு? இல்ல சொல்ல 28/5/2025 அண்ணன் அன்புமணி அவருடைய பதவிக்காலம் நிறைவுற்றது. 29 நிர்வாக குழு மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக்கியது. அதுக்கடுத்து செயற்குழு அங்கீகரித்தது, பொதுக்குழு அங்கீகரித்தது. ஆக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் தலைவர் என்பவர் மருத்துவர் ஐயா தான். அதாவது அந்த கடிதத்துல எந்த இடத்துலயும் டாக்டர் அன்புமணின்னு குறிப்பிடப்படவில்லை. தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி. ஆமா, தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தான் அந்த அதிகாரம். அந்த தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா தான். சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர் வெற்றி கூட்டணி வைப்பார். அவர் பிரிஞ்சு போனதால எங்களுக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது. எந்த பாட்டாளி மகிழ்ச்சி 5.87% வாக்குகள் நீங்க பார்க்கதான் பாருங்க. இந்த ஐயாவுடைய முகத்துக்காக மட்டுமே அந்த வாக்குகள் விழப்போகுது. எனக்கு தெரியல, அவர்கள் உடம்பு சரியில்லை, மனசு பாதிச்சு சொன்னாங்க. யாரு சொல்லுப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியல பாவம். நான் அவர் பார்க்கணும், போய் விரும்ப இருந்தா வீட்டுக்கு பார்த்துருக்கணும். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அப்ப பார்த்துருப்பாங்க, வீட்டுக்கு பார்த்து.